புனித இசிடோர். இவர் 12ஆம் நூற்றாண்டு ஸ்பெயின் நாட்டு மெட்ரிட் நகரின் கிறிஸ்தவ விசுவாசமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஜுவான் டி வர்காஸ் என்னும் பணக்காரரின் பண்ணையில் பண்ணை தொழிலாளியாக பணிபுரிந்தார். ஏழைகள் மீதும் கால்நடைகள் மீதும் மிக்க அன்பு கொண்டவராக இருந்தார். தன்னிடம் உள்ள உணவை ஏழைகளுடன் பகிர்ந்து வாழ்ந்தார். ஒருமுறை அதிகாலையில் இவர் திருப்பலிக்கும் காலை ஜபத்திற்கும் சென்றபோது வேலையை விட்டு ஆலயத்திற்கு சென்றதற்காக இவரை தண்டிப்பதற்காக பண்ணையார் விவசாய நிலத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கே வானதூதர்கள் நிலத்தை ஏர் உழுது கொண்டிருந்தார்கள் என்ற புதுமையான பாரம்பரிய விசுவாசம் உண்டு. இவரது மகன் ஆழமான கிணற்றில் தவறி விழுந்தபோது கிணற்றின் தண்ணீர் மேலே எழுந்து புதுமையாக காப்பாற்றப்பட்டதைக் கண்டு இவரும் இவரது மனைவியும் இறைவனுக்கு நன்றியாக இல்லற இன்பத்தை துறந்து வாழ்ந்தார்கள். இவர் தமது ஆழமான நம்பிக்கையால் தமக்காகவும் மற்ற மக்களுக்காகவும் இறைவனிடமிருந்து ஏராளமான புதுமைகளை பெற்றார். இவர் விவசாயிகளுக்கும் தினக்கூலியாளர்களுக்கும் பாதுகாவலராக விளங்குகிறார். பண்ணை தொழிலாளியின் பரிசுத்த வாழ்வு பலருக்கும் பலன் அளித்தது போல எத்தொழிலாக இருந்தாலும் ஏற்ற விதத்தில் ஆற்றுகிற போது இறைவனுக்கு மகிமை சேரும், இதயத்தில் மகிழ்வு கூடும்.